ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்குது. அதாவது பொதுவாக ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் மாறும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏழரை சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு யோகமும் இருக்குங்க. அந்த யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்காக கிடைக்க இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் 12வதாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே ஒரு யோகமும் உங்களுக்கு இப்போ கூடவே இருக்குங்க. அந்த யோகத்தின் மூலமாக தான் நீங்கள் இவ்வளவு காலங்கள் தாக்கு பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி என்ன யோகமானது உங்களுக்கு நடக்குது, என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த டைமு குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும், சனி ராகு கும்ப ராசியிலும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தருணம் 21ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிலையில் மாறுறாரு. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. ஸோ இதனுடைய அடிப்படையில் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மீன ராசியாக இருந்தாலும் சரி, மீன லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ ரொம்ப சூப்பரான பலன் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி 4வது இடத்துல இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. சூரியன் தனியாக மட்டும் இல்லைங்க, செவ்வாயோடு இருக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த காலகட்டங்களில் கேந்திரஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காசு பணமே கையில் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் கடனாவது உங்கள் கைக்கு பணம் சேர்ந்துடும். ஸோ எப்படியாவது அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு பணம் உங்கள் கைக்கு சேர்ந்துடும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும் கூடிய ஒரு நேரம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம். இங்கே ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறதுனால மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். எப்படினாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களும் நடக்கும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ அந்த இடத்துலேருந்து மாறி போயிடுவாங்க. ஸோ நீங்களாம் மாறி போக தேவையில்ல, அவங்களே மாறி போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல வேலையே செய்ய முடியல, நம்ம வேற ஒரு இடத்துக்கு மாறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நாட்களை மட்டும் எப்படியாவது தள்ளிட்டு போவோம், புது வருஷத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நிறைய இடங்களில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாறி மாறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைகள் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தினால நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். வேலையில் மாறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களா, கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா வேலையிலையும் மாற்றம் கிடைக்கும். வேலையில் மாற்றம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் கிடைக்கும். இதனால் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை சரி செய்ய முடியும். பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே ஏற்படாது. ஸோ பாதிப்புகளையும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு சில முக்கியமான நேரங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வேறு நடந்துகிட்ருக்கு இல்லையா. சனி பகவான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாக போய் முடிஞ்சிடும். என்னதான் சனி பகவான் உங்களுக்கு சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்காங்களே. அவங்க எல்லாருமே உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் இந்த டைமில் முதலீடுகள் எதுலேயும் செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஸோ காசு பணத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அது உங்கள் கைக்கு சேர்ந்துடும். பிள்ளைங்களுக்கு அப்படின்னு செலவு கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க, உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. அந்த மாதிரியான நிலைமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செலவு அதிகமாக செய்கிறோமே அப்படின்னு நினைக்காம செவ்வாய்க்கிழமை தோறும் முதலீடுகள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்யுங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் சேமிங்க. உண்டியலாவது வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை அதில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த காசை போட்டு வைங்க. 100 ரூபா கிடைச்சாலும் போட்டு வைங்க, 50 ரூபா கிடைச்சாலும் போடுங்க. இப்படி நீங்கள் முதலீடுகள் செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். முதலீடு அப்படிங்கிறத தாண்டி சின்னதாக நீங்கள் சேமிக்கலாம், அதுவும் நல்லது தான். 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இதை செஞ்சுடுங்க.
செவ்வாய்க்கிழமையில செய்ய சொல்லியிருக்கேன். ஸோ செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இதுதான் வந்து ஏற்றத்தையும் கொடுக்கும். இந்த ஒரு எளிமையான விஷயத்த மட்டும் மறக்காமல் மீனராசிக்காரங்க எல்லாருமே இந்த பதிவை பார்த்ததுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முதலீடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா தக்க சமயத்தில் அது உங்களுக்கு பயன்படும். முயற்சி பண்ணுங்கள். 10வது இடத்துல சூரியன் இருக்கிறார் அப்படின்றதுனால அரசாங்கம் சார்ந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பொறுப்புணர்ச்சி, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன், நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், நீங்கள் நினைத்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கும், நினைத்த மாதிரியான பேர் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பல வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு செலவு பண்ணுங்கள். ஏன்னா தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செலவு செய்துட்டு காசு பணம் இல்லாமல் தவிக்கக்கூடாது. அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா அனாவசியமான செலவு அத்தியாவசிய நேரத்தில் உங்களை கஷ்டப்பட வைக்கும். அதுக்கு தான் சேமிக்க பழக சொல்கிறேன். முதலீடுகள் செய்யுங்க. சின்ன சின்ன சேமிப்பு கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அதனால தான் சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். பெருசாக தான் நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க. நீங்கள் கடன் வாங்கி செய்கிறத எப்போ நிப்பாட்டுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். கடன் வாங்கி செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு நன்மையை கொடுக்கும். தேவைக்கு அதிகமான விஷயங்களை வந்து செய்யாதீங்க. என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. தேவைக்கு அதிகமானது, உங்களுக்கு அது விஷயம் தேவையே படாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்? கடன் தான் வரும். இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியம் ரொம்ப வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசியை வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லா இல்லை. அதனால் அவங்கள பார்த்துக்கோங்க. பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க. கையிலேயே உங்கள்கிட்ட ₹1 இல்லைன்னா கூட எப்படியாவது அதெல்லாம் நீங்கள் சரி கட்டிடுவீங்க. கடனை வாங்கியாவது நீங்கள் வந்து எல்லா வேலையும் பார்த்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்ட இடத்துல கடனும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் பார்த்துக்கோங்களேன். யாருக்கிட்டேயும் வந்து மறுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு நேரம். ஸோ நீங்கள் போய் கேட்கும் பொழுது இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப நல்ல டைமிங். பணவரவு நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன முடிவு செய்திருந்தாலுமே கட்டாயமாக உங்களுக்கு பணவரவு இருக்குது. பணத்துக்கு பிரச்சனை இல்லை. அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே போல் பல்வேறு விதமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் நடக்கும். இப்போ திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். 7.5 சனியானது நடந்துகிட்டு இருக்கே, அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. திருமணத்திற்கான யோகம் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் திருமணம் செய்யலாம். அதற்கான முயற்சிகளையும் இறங்கலாம். அதே போல் தாங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். ஸோ மீனராசிக்காரங்க யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறீங்களோ எல்லாருமே வந்து அந்த முயற்சியை கைவிடாமல் செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் சண்டை போட்டுக்கிட்டு மன வருத்தத்தில் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் இணையலாம். இல்லை நாங்கள் முழுசாகவே பிரிஞ்சிட்டோம், வேறு ஒரு திருமணம் செய்யலான்னு நினைக்கிறோம், அப்படி செய்யலாமான்னா கண்டிப்பாக அதுவும் செய்யலாம். ஏன்னா 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான யோகமும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் இந்த நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக வந்து இருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். எதுவுமே வந்து எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது. புதுசு புதுசாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகளானது உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும். சேமிப்புகள் அதிகம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமிங்க. தினசரி வருமானத்துக்கு வேலைக்கு போகிறவங்களாம் தாராளமாக சேமிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து தினசரி கையில் பணம் வந்துடும். அப்போ வரக்கூடிய தொகையிலேருந்து பாதிக்கு பாதி உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு கால் பகுதியாவது சேமிங்க. இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இனி வந்து பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதுவும் குறிப்பாக பொருளாதார பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து மீட்டெடுக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். 7.5 சனியாவது 1ஆவது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லா கிரக நிலைகளும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு.
சனி பகவான் அப்பப்போ ஆரோக்கிய ரீதியான தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்வார். அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க. ஸோ சனி பகவான் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு குரு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும் பொழுது மருத்துவ செலவுகளாக கூட நீங்கள் வந்து செய்கிறதுக்கு பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. போய் எப்படியாவது வந்து அதெல்லாம் சரி கட்டிடுவீங்க. ரொம்ப அற்புதமான நேரம். இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதை தான் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை மீனராசி அன்பர்களே நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்றதும் முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு எளிமையான சின்ன முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.